இன்னும் அசைக்கவே முடியல, எப்படி இதெல்லாம் தூக்கி வேலை பார்க்குறீங்க? அடுத்து என்ன லெவல் ஆஃப் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூங்கிலோட அந்த குச்சம் கட்டுறாங்க. நேற்று கட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக சரிவாக இருந்தனால மழை பெஞ்ச தண்ணி அப்படியே நிற்குன்னு சொல்லிட்டு திரும்ப 2 அடி உசத்தி இப்படி பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கூம்பு வடிவில் அழகாக தெரியும். இப்போ எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு பில்லரு பேஸ்மெண்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக தேவையோ அதே மாதிரி இந்த ஓலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேம்பூ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஏனாதானாலும் நம்ம நினைக்கிற மாதிரி கட்டிட முடியாது. கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வரைமுறை இருக்குது. டைட் பண்ணணும், காலை வச்சு அமுத்தி டைட் பண்ணி நல்லா இருக்க கட்டணும். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆலந்துறை வந்தாச்சு. நேற்று மூங்கில் கம்பு எடுக்க போனாங்களே, அந்த ப்ராசஸ்க்கு என்னால் போக முடியல. ஹைதராபாத் போயிட்டேன். 300 மூங்கில் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கீங்க? நான் காலையிலேருந்து இப்படி அடிக்கிறீங்க, எதுக்காக நினச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள். நல்ல பாட்டில் நல்லா அதிகமாக அகலமாக வருங்க. இந்த பாட்டில் வந்து நல்லா அகலமாக வருங்க. தண்ணி விட்டு அமுத்துனா எவ்வளோ நாள் இந்த மாதிரி தண்ணி விட்டு அமுத்துனா? இன்னும் 3 நாள் ஆயிருங்க. 3 நாள் ஆகணும். 3 நாளுமே தண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா பசலை வரும், நல்லா விரிஞ்சு வருங்க. இந்த நாள் இறக்கும் போது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்லா காஞ்சி குறுகிடுச்சு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்ப ரவுண்டா வச்சு அடிக்கி தண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு நாள் விட்டா சரியாமா அப்படின்னா சரியாகாது. ஒரு 3-4 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே மட்டை வந்து சமமா ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்து வச்சு அடுக்கி பின்றதுக்கு வந்து சௌரியமா இருக்கு. அந்த லிண்டல் வரைக்கும் ஒரு 8 அடி, அந்த லிண்டலுக்கு மேல ஒரு 5 அடி ஏற்றணும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது வாட்டை வந்து சரியா வரல. அதனால இன்னும் என்ன பண்ண போறோம்னா, அந்த சென்டர் செவர் மட்டும் ஒரு 2 அடி ஏற்றினாதான் வாட்டம் நல்லா கீழே வரும். ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி விழுந்தவுடனே கீழே வரல அப்படின்னா நமக்கு வந்து ஓலை சீக்கிரமாக போயிடும். அதனால சீக்கிரம் விழுகிற மாதிரி நம்மளே ஃபஸ்ட் டைம் கட்டும் போதே ப்ராப்பராக கட்டிட்டோம்னா எந்த தொந்தரவும் இருக்காது. எது மெயின் மூங்கில் சொல்லுங்க? இது வந்து வளர்ப்பு கூட்டுக்கும் இப்படி வச்சு கட்டிக்கிறது வருங்க. இப்படி ஆமாம், அது 22 அடி. இது 22 அடி, 22 ஓட்டுங்க. இதில் இன்னும் அசைக்கவே முடியல, எப்படி இதெல்லாம் தூக்கி வேலை பார்க்குறீங்க? 22 அடுத்து இருக்குது அதில். ஆமாம், இது பாருங்க, இதுதான் வந்து பில்லர் மாதிரி. அதாவது எல்லாத்துக்குமே வந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் பாட்டமில் கட்டுறாங்கல்ல, அந்த மூங்கில் தான் இது. இதுதான் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கோம். ஆமாம், இது வந்து குறுக்க கட்டுறது இல்லை, இப்படி கட்டுறது, குறுக்க கட்டுறது. இது 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஓலை இறக்கும் போது வந்து லென்த்து எல்லாமே கால்குலேட் பண்ணோம். லிண்டல் மேலே வந்து சீட்டானா வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம ஒரு 2 அடி வெளியில் வந்து இந்த லிண்டல் காங்கிரீட் நீட்டி இருக்கோம்ல, அதில் தான் வந்து குச்சி உட்காருது. அப்படிங்கிறப்போ நமக்கு வாட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்ப அந்த சென்டர் செவரை இன்னும் 2 அடி ஏற்றி இப்படி இருக்கிறது இன்னும் 2 அடி ஏற்றினா இப்படி ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்யும் போது தண்ணி சால்னு. அதே மாதிரி இது வெளியில் வந்து ஒரு 2 அடி 3 அடி வரைக்கும் நீங்கள் நீட்டினாலும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இறங்குற மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். சரி, இப்போ இதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இன்னொரு குறுக்கம்பு போட்டு என்ன லெவல் ஆஃப் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூங்கிலோட அந்த குச்சம் கட்டுறாங்க. அதாவது நேற்று கட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த லெவலில் தான் வந்து சரிவாக இருந்தனால மழை பெஞ்ச தண்ணி அப்படியே நிற்குன்னு சொல்லிட்டு திரும்ப 2 அடி உசத்தி இப்படி பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கூம்பு வடிவில் அழகாக தெரியும். ஸோ மழை பெஞ்சு அப்படின்னா இமீடியட்டாக கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த குச்சம் வந்து 4 புறமும் வரும், இப்படியும் வரும், இப்படியும் வரும். அந்த சென்டர் செவர்லேருந்து 5 அடி ஆல்ரெடி நம்ம எதுவுமே கட்டலை. ஸோ அதனால் அழகாக வந்து உட்காந்துருக்கும். நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரேம் தான் வந்து இந்த பில்டிங்கோட பேஸே தான். இப்போ எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு பில்லரு பேஸ்மெண்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக தேவையோ அதே மாதிரி இந்த ஓலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பேம்பூ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பக்கத்தில் போய் அதை எப்படி செய்கிறாங்கங்கிறது பார்க்கலாம், எப்படி கட்டுறாங்க, எப்படி வேலை பார்க்குறாங்கங்கிறது பார்க்கலாம். 2-3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அடிப்பாகத்தை மட்டும் வெட்டி கொடுக்குறாங்க. அப்போ தான் எடுத்து மேலே கொண்டு போய் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அவர் எப்படி வெட்டுறாருங்கிறது போய் பார்க்கலாம். ஸோ மெயினாக பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிட்டாங்க. இந்த கம்பு வந்து என்ன கம்புனா? சின்ன மூங்கில். இது வந்து வரிச்சி கம்பு. வரிச்சி கம்பல். இப்போ என்ன பண்ணுறீங்க? காடி எடுக்கிறோம், வெட்டுறோம், காடி எடுக்கிறோம். இதுதான் போயிட்டு அங்கே மேலே கட்டியிருக்க அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ரவுண்டு மூங்கில் வந்து இப்போ ரவுண்டாக இப்படி மூங்கில் இருக்குன்னா அதில் வந்து இப்படி வச்சு, ஆமாம்,
எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ப்ராப்பராக சீட் ஆகும். இல்லை ரவுண்டாக வச்சு கட்டினோன்னா அதெல்லாம் உருளும் கரெக்டாக. அதனால் இது எப்படி வைக்கிறோமோ அப்படின்னு இருக்கும். அப்படியே அந்த கொச்சக்கயிறை வச்சு கட்டிடுவாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேலே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மூங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய சைஸ் மூங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக அதை வச்சு தான் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு அடி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பக்கமும். ஸோ இப்போ இந்த லென்த்தெல்லாம் நீட்டமாக இருக்குது. இது எல்லாமே வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவனாக கட் பண்ணுவாங்க. அந்த இடத்துலேருந்து தான் வந்துட்டு 2 கார்னருக்கும் மூங்கில் பிரியும். அது போக இம்மீடியட்டாக அங்கிருந்து ரைட் சைடு வந்து அந்த தாழ்வாரம் பிரிஞ்சு போகுது. கார்னர் மரம், அதாவது சென்டர் மரமும் இந்த கார்னர் மரமும் வந்து அதுதான் வந்து ஒரு பில்லர் மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்திங்கனாலே தெரியும். இருக்கிறதுலே வெயிட்டான மூங்கிலை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் முன்னாடியே வச்சுருக்க மூங்கிக்கு பார்த்திங்கன்னா 1 அடி கேப்பு இப்படி குறுக்க வருது. ஸோ இந்த வரிச்சி குச்சியை பார்த்திங்கன்னா 1.5 அடி கேப்பில் கட்டுறாங்க. அதுவே நெருக்கமாக இருக்கும்ல. ஓகே. ஸோ அதாவது கீழே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு 1.5 அடி கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போக அப்படியே நெருக்கமாக வந்துடுமா. இந்த கயிறெல்லாம் தண்ணியில் நனைச்சிட்டா தான் வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ கயிறு மட்டும்தான், கட்டு கம்பி எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இது நம்ம ஏனோ தானோன்னு நம்ம நினைக்கிற மாதிரி கட்டிட முடியாது. அது கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வரைமுறை இருக்குது. டைட் பண்ணணும், காலை வச்சு அமுத்தி டைட் பண்ணி நல்லா இருக்க கட்டணும். ஸோ இப்போ இந்த குச்சம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறக்கு அன்ஈவனாக தெரியும், பட் லாங்லேருந்து பார்த்தா ஈவனாக தெரியும். ஸோ அவங்க அந்த குறுக்க அந்த வரிச்சி கம்பு சொல்கிறாங்களே அதை டைட் பண்ணி கட்ட அதாவது அவங்க நல்லா மிதித்து ஸ்ட்ரைட் பண்ணி தான் கட்டுவாங்க. அது கட்ட அது ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். கடைசியாக வந்து 1-2 அன்ஈவனாக இருக்கிறதையும் வந்து அவங்க வந்து நேர் பண்ணிவிடுவாங்க. ப்ராப்பராக இழுத்து வச்சு கட்டி நேர் பண்ணிவிடுவாங்க. லாங் ஷாட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரியும். இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் கிராஸில் வைக்கக்கூடிய மூங்கிலாம் கட்டிட்டாங்க. இப்போ வந்து இந்த வரிச்சி குச்சின்னு சொல்லுவாங்கள்ல, வரிச்சி குச்சி தான் கட்டிட்டுருக்காங்க. இது கட்ட தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரே வந்து முழுமையடையும். இது கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ க்ளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக வந்து இந்த வேலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும்.